ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு நோக்கம்தான். நாம் எல்லாரும் அதிகமாக இயேசுவை போல இந்த உலகத்தில் நாம் மாற வேண்டும் என்பதாய் இருக்கிறது. தேவன் அதற்கு ஏற்றவாறு நம்மை அவர் செதுக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வை தேவன் திட்டமாய் அவ்விதமாய் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்வை குமாரனாகிய இயேசுவை போன்றே உருவாக்க தேவன் தயவுள்ளவராய் இருக்கிறார். நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். நீங்க இயேசப்பா போலவே மாறுவதற்காய் இயேசு உங்களை முன் குறித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது குற்ற உணர்வோடு வாழவில்லை. தேவனும் உங்களை அப்படித்தான் இருக்க விரும்புகிறார். அப்படித்தட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை. இப்ப தேவன் சொல்றார், நீங்களும் அபிகடத்தில் தூரமா இருப்பீர்கள் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா பயங்களையும் Jesus faced fears with courage. God wants you to do the same. எல்லா பயங்களையும் திட்டமானதுடனே அவர் எதிர்த்து நின்றார். நீங்களும் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது நல்லது கெட்டது என்று சொல்லி, தேவனும் இன்றைக்கு நீங்களும் நன்மை தீமை எதுவென்று நீங்கள் அறிந்திருக்க தேவன் விரும்புகிறார். இயேசுப்பா ஊழியம் கொள்ளுவதற்காய் வரல, அவர் ஊழியம் செய்வதற்காய் வந்தார். இழந்து போனவர்களை தேட வந்தார். தேவனும் இன்றைக்கு நீங்க ஆத்துமாக்களை தேடுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். இயேசுப்பா துக்கங்களையும் மற்ற காரியங்களையும் மிக சர்வசாதாரணமாய் அவர் கையாண்டார். நாம கூட அப்படி கையாள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேல என்ன தெரியுமா? God's desire, His plan, His ultimate goal is to make you into the image of Christ. நீங்க கிறிஸ்துவ போல இந்த உலகத்தில் மாற வேண்டும். அதுக்கு தான் அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார். இந்த வெளியேறு பெற்ற ரத்தத்தினால் உன்னை கல்வி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, you have a big assignment. உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல இயேசுவை போல மாற முடியும், வாழ முடியும். அவருடைய சுவாபத்தை கொண்டவர்களா இந்த உலகத்துல வாழ முடியும். நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுதான் இயேசு. நமக்கு ஒரு உதாரணமாய் இயேசு எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயித்து காட்டினார் என்பதற்கு வேற ஒரு மாடலே நமக்கு தேவையில்லை, வேற ஒரு மாதிரியே தேவையில்லை. இயேசுதான் நமக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அடுத்த முறை ஏதாவது காரியம், குழப்பங்கள், நிலைமைகள் எப்படி கையாள வேண்டும் என்று வருகிற போதெல்லாம் இயேசு ராஜாவை நினைத்து பாருங்கள். அப்படி அடிசுவடுகளை பின்பற்றி வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனாரே. நீங்க ஜெயிக்கணுமா? உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாய் வாழணுமா? ஜெயமாய் வாழ வேண்டுமா? பாவத்தின் மீது ஜெயம் கொண்டவர்களாய் வாழ வேண்டுமா? சத்துருவின் அதிகாரத்தை மேற்கொண்டவர்களாய் வாழ வேண்டுமா? இயேசு ராஜாவை நோக்கி பாருங்கள், வார்த்தைகளை பாருங்க. அந்த வார்த்தைகளை உற்று நோக்க இயேசு ராஜா என்ன செய்தார், அதை போலவே இந்த உலகத்துல நம்ம வாழ ஆரம்பித்து விடுவோம். தேவன் உங்களுக்கு அதுக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க நல்ல ஒரு ஆபீஸில் வேலை செய்யலாம்,
நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பொழுது அந்த கம்பெனி என்ன சொல்லுகிறதோ, அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்றபடி அவருடைய திட்டங்களின்படி வாழ வேண்டும். ஆனால் அவைகளுக்கெல்லாம் மேலாய் தேவன் இந்த உலகத்தில் உன்னை சிருஷ்டி வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். இந்த உலகம் உன்னை பார்க்கிற பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும். You are chosen for that great calling. இயேசு அந்த வெளியேற பெற்ற ஒரு அழைப்பின் நிமித்தமாய் உன்னை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். நீ வாழ முடியும். இயேசுவை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். சொல்லுங்க, நான் இயேசுவை போல மாறுவேன், வாழ்ந்து காட்டுவேன், இந்த உலகத்தில் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு மாதிரியை வைத்து போன நம்முடைய மகா பெரிய அன்புக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் அதிகமாய் வளர்ந்து பெருகும்படி கிருபை செய்வீராக. இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்க்கிறீரே. பிசாசு இவர்களை மட்டுமே கவனிக்கும்படி இவர்களை பிரச்சனைகளுக்குள்ளும் கண்ணீர் கவலைகளுக்குள்ளும் ஆழ்த்தி போட்டு விட்டிருக்கிறானே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகளை உடைக்கிறோம். பிசாசுடைய எல்லா திட்டங்களை உடைக்கணும். தேவனுடைய திட்டம் மட்டுமே வாழ்க்கையில உயர்ந்திருப்பதாக இவர்கள் ஜெயங்கொண்டு இயேசுவை போல மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவ்விதமான கிருபைக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய தேவீக கரம் இந்த பிள்ளைகள் மேல அமர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.